Saran. ஒரு நிமிஷம் இல்லைங்கண்ணே எடுத்தாச்சப்பா. வர 17 அடுத்த மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெறும். அது சம்பந்தமாக இன்று மாவட்ட ஆட்சியர், கார்பரேஷன் கமிஷனர் மற்றும் சிட்டி போலீஸ் கமிஷனர் மற்றும் அனைத்து துறையினரும் இபி எல்லா துறையினரும் வச்சு இன்னைக்கு ஒரு மொத்தமாக ஒரு ரிவ்யூ நடத்துறது. ஹெச்ஆர்என்சிலிருந்து அந்த கோயில் நிர்வாகத்திலிருந்து எப்படி கும்பாபிஷேகம் நடத்துறது, எவ்வளவு பேர் வருவாங்க, மொத்தம் கூட்டத்தை எப்படி சரியாக சீரமைச்சு எல்லாம் பண்ணுறது, எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எப்படி செய்யறது, ஏன்னா லட்சக்கணக்கான வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்து கூட்டத்தை எப்படி சரியாக முறையாக அவங்க வந்து எந்த பிரச்சனைகளும் இன்னைக்கு முழு ரிவ்யூ நடைபெறும். கண்டிப்பாக வர அடுத்த மாதம் கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகள், வர்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட சேர்த்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதை சரியாக இல்ல இது வரைக்கும் கொடுக்கப்பட்டதுல இருந்து 8000 இருந்து 10,000 வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் முழுவதுமாக அந்த பிளான் முடியல. 8000 10,000 வரைக்கும் பிளான் பண்ணி மேல வந்து டெரஸ்ல எனக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப ஒரு 8000 இருந்து 10,000 வரைக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. இன்னும் அந்த செக்மெண்டா பிரிச்சுட்டு இருக்காங்க. மற்ற தெருக்கள்ல எப்படி வந்து கூட்டத்தை வழி நடத்துறது, எப்படி கூட்டம் வந்து வெளியே போறது, உள்ள எவ்வளவு பேர் அனுமதிக்கிறது, எப்படி வந்து எக்ஸிட் பாயிண்ட் பண்றது, எல்லாத்துக்கும் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் வேணும், எல்லாத்துக்கும் சிசிடிவி எப்படி கொண்டு வருது, எல்லா இடத்துல தண்ணீர்கள் அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும், கார்பரேஷன் டெம்பரரி டாய்லெட்ஸ் அலைன் பண்ணணும். ஸோ இது மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகளும் ஒரு ரிவ்யூ நடக்க வராது. ஸோ சிறப்பாக ஏற்பாடுகள் இது வரைக்கும் வந்து எல்லா விதத்திலும் திட்டமிட்டு நான் செஞ்சுட்டு வராங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பிளான் வந்து வெளியிடப்பட்டு எல்லாமே வந்து எல்லா பப்ளிக்கும் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணப்பட்டு கியூஆர் கோடு மூலம் வர்றவங்களுக்கும் கியூஆர் கோடு மூலமா ப்ராப்பராக வந்து ஹோலோகிராம்லாம் போட்டு வந்து அவங்களுக்கு என்ட்ரி பாஸ் கொடுத்து எந்த வித தவறும் நடக்காமல் பார்க்கிங்கும் நமக்கு தேவைப்படும். அதாவது 8000 இருந்து 8000 வெஹிக்கிளாக வரும் பார்க்கிங்க்கு. அதுபோல் சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் இருக்கு. அந்த வீடுகளையும் மேலே நிறைய பேர் ஏறி நின்றுக்கூடாது. அந்த வீடோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிறைய பேர் வந்து கூட்டங்கள் வந்து அந்த வீடுகளில் மேலே ஏறி பார்க்குறேன்னு பார்த்துடக்கூடாது. ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ஆலோசிக்கப்பட்டது. ஒவ்வொரு அனைத்து துறையினரும் அது குறித்து, ஏன்னா இபிலேருந்து எல்லா துறையினரும் அது குறித்து விசாரிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல எல்இடி டிவி வச்சு திரையில வர முடியாதவர்கள் பார்க்கிறதுக்கும் மற்ற இடங்கள்ல எல்இடி திரை எல்லாரும் ஆலோசனை. சாதாரண 8000 இருந்து 10,000 பேர் அங்கே அனுமதிக்கப்படலாம். அதுல முக்கியமான வந்து ஜட்ஜஸ், இந்த மாதிரி கலெக்டர்ஸ், அப்புறம் மற்ற இது வர்றவங்க, முக்கியமான இந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு 200 பேர் இருப்பாங்க. அது போக ஒரு 8000 இருந்து 10,000 பேர் இருக்கு. இன்னும் அது முறையாக எவ்வளவு பேர் கணக்கிட முடியாது. இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் இந்த முடிவு எடுக்கணும். இப்போ அதுக்கு சாத்தியக்கூறு ஏன்னா அது வந்து அந்த சமயத்துல வேற சில ப்ரோக்ராமும் ஷெட்யூல் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல முதல்வரும் வருவது இன்னும் கூட்டத்தை அதிகரிக்கும். அதனால அதுக்கான சாத்தியக்கூறு இப்போ வரைக்கும் இல்லை. மக்களுக்கு பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளரை கண்டிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. குறிப்பா அந்த சுற்றறிக்கையை கண்டிச்சு வரலாறு காணாத அளவுல கல்லூரிக்குள்ளேயே போலீஸ் போய் மாணவர்களை அடக்குமுறை பண்ணதெல்லாம் குறிப்பிட்டு இந்த இதை எப்படி பாக்குறீங்க? குஜிலியம்பாறை தாசில்தார் வந்து அவருடைய சொந்த விருப்பின் கீழே வந்து அந்த சுற்றறிக்கை அவருடைய சொந்த விருப்பின் கீழே அதை பண்ணிட்டாரு. அவர் இப்பதான் வந்து இன்னொரு 6 மாசம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. அது குறித்து நானும் வந்து சிபிஎம் தலைவர் அனைவருக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஏன்னா அவர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்றதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் போட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும்
எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மற்றது அதே மாதிரி தான். அது வந்து அரசாங்கத்திற்கு எந்தவித இந்த மாதிரியான இதுவும் இல்லை. ஒரு சில பேர் வந்து அது தவறாக அந்த மாதிரி அனுப்புறாங்க. மற்றபடி அது வந்து குஜிலியம்பாறையில உடனடியாக அது திரும்ப பெறப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் அமைய உதவிய மக்களுக்கு சட்டமன்றத்தில் பேசாம சட்டமன்றத்தினுடைய மாண்பு வெளியிடுமா எதிர்கட்சி தலைவர் முக்கியம் மாத்தி மாத்தி உரையாடக்கூடிய எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? சட்டசபை மக்களுக்காக பேசுறது எதிர்பார்க்கல. மானிய கோரிக்கையில் என்ன பேச வேண்டியோ அதெல்லாம் சட்டசபையோட நீங்க 2 மணிக்கு முடிய வேண்டிய சட்டசபை வந்து 6 மணி 7 மணி ஆகும். தேவையான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாரும் மானிய கோரிக்கையில விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் விவாதிச்சு மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் முந்தைய காலகட்டங்கள் அதிகமாக தான் இன்னைக்கு சவாலாக இருக்கு. அதை வந்து எதிர்கட்சியும் பெருசா பாராட்டிருக்காங்க. எதிர்கட்சி என்ன சொல்லியிருக்காங்க, முன்னால 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மானிய கோரிக்கை விவாதத்தில் எல்லாத்துக்கும் பேச வாய்ப்பு இருக்கு. இப்ப 15 நிமிஷம் 20 நிமிஷம் 35 நிமிஷம் 45 நிமிஷம்லாம் எதிர்கட்சியுடைய திரு ஏவாவில் எல்லாருக்கும் தேவையான வாய்ப்பு. வட்டாட்சியர் வந்து மாற்றப்பட்டாங்க. ஆனா தலைமைச் செயலர்ல கல்லூரி இணை இயக்குவோம் அவங்க மேல ஏதாவது தலைமைச் செயலாளர் அவங்க மேல இல்ல அது குறித்து முதல்வர் ஆலோசிச்சு இப்ப தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதுல என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுப்போம். ஆனா அது வந்து கண்டிப்பாக அரசுக்கு அதன் உடன்பாடு இல்லை. அதுல சார் ஆரோக்கியமான விவாதங்களை தவிர்த்துட்டு கட்டூசேஸ் அங்கி இதெல்லாம் ஏற்படுறா சார் சட்டமன்றத்துல இதெல்லாம் பேசலாமா சார்? அதெல்லாம் என்ன கான்ஃபிளிக்ட்னா சிபிஐசிக்கு கூட சரி காங்கிரஸ் மாநிலத்தால் கூட யோசிக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. சிபிஐ எம்பிலாம் வந்து இல்ல உஜிலியம்பாறை விஷயத்துல அதை வந்து உடனடியாக சொல்லியாச்சு. கல்லூரி விஷயத்துல என்னன்னா இது இன்னும் வந்து கவர்னருடைய மேற்பார்வையில் நடந்திருக்கு. கல்லூரியில நம்ம வந்து எஜுகேஷனா மாநில பட்டியலை கொண்டு வரணும் நம்ம பல காலமா போராடிட்டு கல்லூரியில இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்னருடைய கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. அதுல பல சிக்கல்கள் இருக்கு. நிறைய இடத்துல இன்னொரு ஜனவரி மாசம் வந்துச்சுன்னா நமக்கு எந்த யூனிவர்சிட்டிலுமே வைஸ் சான்சலர் இருக்க மாட்டாங்க. அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சீரமைக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள், எல்லா டெம்பரரி ஸ்டாஃப்ஸ், எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எந்த ஸ்டாஃப்ஸும் ஃபில் பண்ண முடியாத சூழ்நிலை நிறைய விஷயத்துல எனக்கு கான்வெகேஷன் நடக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல, நிறைய குளறுபடிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பா அதை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும் தான். அப்பதான் நமக்கான முழு கட்டுப்பாடு இருக்கும். அப்பதான் வந்து முழு அளவுல நம்மளோட கட்டுப்பாடு சொல்லணும். கடந்த அரசாங்கத்தில்